இந்த அலைகளோடு தான் பேசுவேன் மௌனமாக. அண்ணா சோறு போடு. தட்டை மெல்ல வச்சு பழகு. என்ன சோறு வேணாமா? இந்த வந்துடுறேன். என்னமோ செய். உன்னியடா மணி வா 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 வா, உனக்காக எல்லாம் காத்திருக்கு. ஊத்துறா. ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டீங்க போல. நோக்கிட்டு எவ்வளவு நேரம்டா இருக்கிறது? போதுமா? ஊத்துறா. உனக்கு வேற பொழப்பில்ல. சோறு போட மாட்டியா? எந்த நான் என்ன நாயா? நான் என்ன நாயா? எந்தடி? படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட, வாழ்க்கையின் காற்று திசை மாற்றி போட்டது. ನಂಗ ನಂಗ ನಂಬಿ ಬಂದೇವು ಗಿಡುಗು ತಲ್ಲ, ನಂಗ ನಂಬಿ ಜೇನು ತುಡೇಗು, ನಂಗ ನಂಬಿ ಎತ್ತಾನು ಸೊಳೆ ಕಡು, ನಮ್ಗ ನಂಬಿ ನಂಗ ಗಿಡುಗು ನಾನ ಬಂದೇವು ನಾನ, ನಾನು ನಂಬಿ ಹೆತ್ತನಿ ನಾನ, ನಂಬಿ ನಂಬಿ ಓಡಿ ಬಂದೆ ಸೋಲೆ ಗುಡುಗೆ. தங்கைகளுடன் புள்ளிமானாய் சுற்றித் திரிந்த நாட்கள் எத்தனை சுகந்தமானவை!
கடைக்குட்டி தம்பிக்காக என்னை பள்ளிக்கு போக விடாமல் தடுத்த பாட்டி. உடைந்து போனேன் மண்குடமாய். பள்ளிக்கு போகலாமா வேண்டாமா ஊஞ்சலாடும் மனதுடன் என் அண்ணன். தொடர்ந்து நாங்கள் பள்ளிக்கு போகாததால் காட்டுக்குள்ளே உள்ள எங்கள் குடிசைக்கு தேடி வந்த எங்கள் ஆசிரியர் கல்வியின் மேன்மையை, அரசின் நலத்திட்டங்களை அவரது செல்போனில் காட்டிய ஆசிரியர். ஆசை ஆசையாய் பாட்டியிடம் பள்ளிக்கு போகவா என்றேன். நீ படிச்சு கிழிச்ச என்றாள். மனசு காயப்படும்போது எனக்கு எழுத பிடிக்கும், எதையாவது வாசிக்க பிடிக்கும். But with a bold and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the திக்கற்றவருக்கு தெய்வம்தானே துணை. But with a bold and happy heart that pays its toll to என் பாமர பாட்டிக்கு கல்வியின் வலிமையை புரிய வைத்தாள். முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. மீண்டும் என் வாழ்க்கையில் அதே வசந்த காலம் பிறந்தது. அப்பாடா, ஒரு வழியாக +2 தேர்ச்சி பெற்றேன். ஆனால் வாழ்க்கையின் காற்று திசை மாற்றி போட்டது. உனக்கு சேட்டை. உயிராக துளிர்த்து உணர்வாக உறைந்து இமைக்குள் நுழைந்த கண்ணே உட்கார், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். மணியே. அம்மா, எங்க ஸ்கூல்ல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்தாங்க. டச்ல என்ன மம்மி பேட் டச்? இப்படி இப்படி அம்மா மட்டும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா அது குட் டச். மத்த யார் அப்படி பண்ணாலும் அது பேட் டச். புரியுதா? எங்க கிளம்பிட்ட? பிள்ளைக்கு பர்த்டே. அதான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம்ல. கவிதை போட்டிக்கு வருகிறது. இது இதெல்லாம் வாங்கி என்னத்துக்கு ஆண்டவா? படிச்ச படிப்பெல்லாம் வீண் வாழ்க்கை போச்சு.
அனு, இங்க பாத்தியா? அந்த புல்லெல்லாம் எடுத்துரு. யாரு? என்ன வேணும்? வணக்கம்மா. நானோட வீட்டுக்காரு நல்லா படிச்ச பொண்ணு, ஸ்கூல்லே ஃபர்ஸ்டா வந்த பொண்ணுமா, மெடலாம் நிறைய வாங்கியிருக்கு. அது படிப்புக்கேத்த ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. கொஞ்சம் மனசு வைங்கம்மா. அம்மா. அனு, இங்க வா. நாளைக்கு இருந்து இந்த வேலைக்கு நீ வேணாம். அம்மா, உங்களதாம்மா மலை போல நம்பியிருந்தேன். இப்போ நீங்களே இப்படி சொன்னா எப்படிம்மா? குடிகார பையன் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை கெடுத்தான். இப்ப என் வாழ்க்கையும் கெடுக்க வந்துட்டான். நில்லு. உன்னைய இந்த வேலைக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நாளைக்கு உனக்கு வேற வேலை காத்திருக்கு. அதான் சரியா? ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல. ஆல் த பெஸ்ட். இந்தா, இத வச்சுக்கோ. நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டு டியூட்டிக்கு வா. ரொம்ப நன்றிம்மா. என் வாழ்க்கைய விளக்கேத்தி வச்சுட்டீங்க. நல்லா இருந்தாங்க. புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யார், விண்ணப்பிப்பது எப்படி என்று விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசினுடைய புதுமை பெண் திட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன? ஒன்னும் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது பண்ணிட்ட. இத வச்சுட்டு பின்னாடியே வந்துடாத. அம்மா, அப்பாவை கூப்பிட்டார். ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. அப்பா வாங்க. இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது. தன்னுடைய மகளுக்காக இவனுடன் செல்கிறாள்.